ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? என்னடா இது எப்போவுமே டேக்ஸ் பற்றி பேசுவோம், சடனாக டூர் பற்றியெல்லாம் பேசுகிறீங்கன்ற மாதிரி வந்து நீங்கள் பார்க்கலாம். நான் நிறைய ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணுறேன். அரௌண்ட் ஒரு 15 to 20 கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருப்பேன் இது வரைக்கும். ஸோ நிறைய பேர் நான் போகும்போது வந்து கேட்குறது வந்து, ஏன் சார் நீங்கள் ஒரு விளாக் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அண்டு நான் ரொம்பவுமே வந்து பட்ஜெட்டட் ட்ராவலில் தான் போவேன். ஸோ ஐ தாட் ஆஃப் ஓகே நம்மளும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மந்த்து நான் ஒரு 4 கண்ட்ரி போகிறேன். பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 மட்டும்தான் பர் பர்சன். எப்பட்றா 75,000ல் வந்து 4 கண்ட்ரி போக முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கான பிளான் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படியும் நான் அடுத்த மாதம் தான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால ஆக்சுவலாக எவ்வளோ செலவாச்சு அப்படின்றதும் வந்து நான் உங்களுக்கு போயிட்டு வந்துட்டு சொல்லலாம். ஸோ பார்க்கலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ட்ராவல் ஜர்னி வந்து 2011-12 ஸ்டார்ட் பண்ணேன். when ஐ எம் டூயிங் மை ட்ரைனிங். சிஏ படிக்கும்போது 3 இயர்ஸ் வந்து ட்ரைனிங் பண்ணணும். லக்கீலி வந்து நான் ட்ரைனிங் பண்ண ஃபேர்மில் வந்து கண்டினியூஸாக ட்ராவல்ஸ் தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 3 வருஷம் நான் போகாத ஏரியாவே கிடையாது இந்தியாவில். அது மாதிரி ட்ராவல் பண்ணி ஒரு வகையாக எனக்கு வந்து பழகிடுச்சு. சரி, எங்கேயாவது ஒரு வாரம் வந்து ஒரு இடத்துல உட்காந்தாலே நமக்கு வந்து ஒரு மாதிரியா ஆகிடும். அப்புறம் ஒன்ஸ் நம்ம சிஏ பாஸ் பண்ண உடனே லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்ததுனால கொஞ்சம் ஐ டுக் ஏ கேப். அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 வருஷமாக இப்போ வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் ஒரு 15 to 17 கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ அடுத்த மாதம் வந்து மே ஒரு 4 கண்ட்ரி வந்து 8 நாளில் போகிறேன். தட் இஸ் சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா அண்ட் பேங்காக். எப்படி சார் 4 கண்ட்ரி வந்து 8 நாளில் பத்துமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அதுதான் இப்போ இது ஏற்கனவே நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். இப்போ நான் ஆக்சுவலி மார்னிங் பேட்மிண்டன் விளையாட போவேன். ஸோ அவங்க கேட்டாங்க கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்ட்டு. பட்ஜெட்டட் இருந்தாலும் பரவாயில்ல. பட் எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு கண்ட்ரியோ இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா வந்து எல்லாமே நம்ம பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி போகக்கூடாதுன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இப்போ சிங்கப்பூர் போகிறீங்க, அங்கே என்ன இருக்குது அப்படின்னு ஒரு 4-5 பிளேசஸ் நம்ம நிம்மதியாக பொறுமையாக என்ஜாய் பண்ணி பார்க்கணும். அதுதான் என்னோட பர்செப்ஷன். ஐயோ இது பார்க்கணும் அது பார்க்கணும் ஐட்னரி வச்சுக்கிட்டு ஓடி ஓடி போய் பார்த்துட்டு அது வந்து என்ஜாய் பண்ண முடியாதுன்றது தான் என்னோட ஒப்பீனியன். சார் நம்ம ஒரு வாட்டி தான் போகிறோம், அதில் எல்லாமே பார்த்தா தானே சார் உண்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் எஸ், அதுவும் ஒரு வகையாக கரெக்டு தான். பட் என்னோடய பர்ஸ்பெக்டிவ் வந்து நான் திரும்ப திரும்ப போகணும் அப்படின்றது தான் இது. என்னோடய டார்கெட்டும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 40-45 வயசுக்குள்ளே ஒரு 100 கண்ட்ரியாவது எப்படியாவது போயிடணும் அப்படின்றது தான் இது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஷியலி வந்து நம்ம செலவுகளை வந்து கம்மி பண்ணிக்கணும், கமிட்மெண்ட்ஸை வந்து கம்மி பண்ணிக்கணும். நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய கார் வாங்குவாங்க, பெரிய பெரிய வீடு கட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம அது வந்து ட்ராவலுக்கு செலவு பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த கண்ட்ரிக்கு வந்து ஒரு எனி கண்ட்ரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா? ஒன்று வந்து டிக்கெட்டு, கரெக்டுங்களா? 2வது வீசா, 3வது வந்து ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல்ஸு, 4வது வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ட்ராவல் ஐட்னரி இல்லைங்களா? ஸோ இந்த 4மே இந்த பிளான் அப்படின்றது நான் சொல்ல போனேன். இந்த 75,000 எவ்வளோ பட்ஜெட்டட் தான் இது. ஒரு வேளை இன்க்ரீஸ் மேபி ஒரு 5,000 10,000 எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம். இல்லை கம்மியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா ஆகலாம். ஸோ எப்படின்றது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றது நான் சொல்கிறேன். டிக்கெட் எப்போவுமே நம்மளாக புக் பண்ணிக்கிட்டால் பெட்டர். நான் ஏஜென்ட் மூலிமா போக மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த ஒரு 30 to 40% ஆஃப் காஸ்ட் வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. அண்டு சம்டைம்ஸ் இப்போ பெரியவங்க போகிறாங்க, அம்மா அப்பா போகிறாங்க, வயசானவங்க போகிறாங்க, அவங்க ஏஜென்ட் மூலிமா தான் போய் ஆகணும். ஏன்னா வந்து அந்த ஐட்னரி ஃபாலோ பண்ணி கரெக்டாக அவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஒரு கம்ஃபர்டபுளாகவும் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. பட் நீங்கள் ஆஸ் அன் யங்ஸ்டர்ஸாக நீங்கள் ட்ராவல் பண்ண விரும்புகிறீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ட்ராவல் பண்ண விரும்புகிறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுக்கலாம் அண்ட் நம்மளாக வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போ என்னோடய டிக்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐ எம் ட்ராவலிங் ஆன் May 10th சென்னையிலேருந்து சிங்கப்பூர் ஃபஸ்ட்டு போயிடுறேன். இப்போது இங்கே எத்தனை நாள் இருக்க போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, May 10th காலையில், தட் இஸ் நைட்டு 12 மணி அப்படின்னா May 9th நைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ May 10th காலையிலேயே வந்து நான் 6:30 கிட்ட ரீச் ஆகிடுவேன். அங்கே வந்து ஒரு சிங்கப்பூரில் வந்து 2 நைட்ஸ் தான். ஏன் சார் சிங்கப்பூரில் 2 நைட்ஸ் தான்னா, சிங்கப்பூரில் அதை விட பார்க்குறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த யூனிவர்சல் ஸ்டூடியோஸ் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா 1 டே ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்க்கிள் இருக்கும், அந்த சர்க்கிளில் தான் எல்லாமே இருக்குது. மொத்த சிட்டியே வந்து ஒரு 37 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி சுற்றி பார்த்தாலும் லிட்டில் இந்தியா அது இதுன்னு சொல்லி பேசிக் சிங்கப்பூர் அப்படின்னா அவங்க என்னென்ன சொல்லுவாங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் 2 நாளில் வந்து பார்த்துடலான்றது தான் என்னோடய ஒப்பீனியன்.
நீங்கள் ரிலாக்ஸாக சிங்கப்பூரில் மட்டும் ஸ்டே பண்ணணுன்னா ஒரு 4-5 நாள் இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம், பொறுமையாக பார்க்கலாம். ஒன்றொன்னா ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா 2 நாள் போதும். ஸோ அதனால் சிங்கப்பூர் வந்து இன்னொன்று என்னென்னா, சிங்கப்பூரில் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸ்டே பொறுத்த வரைக்கும் இப்போ நான் போட்ட பட்ஜெட்லேயே வந்து ஸ்டே தான் வந்து ரொம்ப ஓரளவுக்கு காஸ்ட்லி. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மே 12 வந்து சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி மலேசியா வந்து போகிறேன். ஸோ மே 12 எத்தனை மணிக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணி. ஸோ எனக்கு வந்து மே 10 காலையில் 6:30 மணிலேருந்து மே 12 நைட்டு இட்ஸ் லைக் மோர் ஆர் லெஸ் 3 நாள்ன்ற மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் நைட்டு நான் வந்து 8 மணிக்குன்னா நைட்டு 9:30 மணிக்கு மலேசியா போயிடுவேன். அங்கே ஒரு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே தான் வந்து கிட்டத்தட்ட 3 நாள் 12 நைட்டு போயிடுறேன். 13 12 நைட்டு 13 நைட்டு 14ஆம் தேதி மத்தியானம் தான் வந்து நான் கிளம்புறேன். ஸோ இங்கே நமக்கு ஒரு 2 நைட்ஸ் வரும். ஸோ எப்புட்றா இங்கே வந்து மலேசியா பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, ட்வின் டவர்ஸு, பத்து கேவ்ஸு, ஜென்டிங் ஐலாண்ட் இருக்குது. அது அங்கே போனீங்கன்னா ஒரு 1 டே. ஸோ அதுக்கு மிஞ்சி அப்புறம் சைனா டவுன் இந்த மாதிரி சின்ன லோக்கல் டூர்ஸ் எல்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2-3 நாள் போதும் மலேசியா. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சியம் ரெப் விச் இஸ் கம்போடியா. எனக்கு இதில் ஐட்னரியிலே ரொம்ப பிடிச்ச ஊர் வந்து பார்த்திங்கன்னா கம்போடியா தான். நிறைய பேர் என்னடா கம்போடியாலாம் வந்து 3rd ரேட்டட் கண்ட்ரி, அங்கே போனால் வந்து இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, பயமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக கம்போடியா இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கண்ட்ரின்னு தான் நான் சொல்லுவேன். தமிழ்நாடை வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு தஞ்சாவூர் கோயில் வந்து ஒரே இடத்துல ஒரு 10 தஞ்சாவூர் கோயில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு பெரிய பெரிய டெம்பிள்ஸ். ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்கும். கம்போடியா பொறுத்த வரைக்கும் ஒரு மனசு வந்து ரொம்ப வலிக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற கோயில் எல்லாமே நம்மளோட கோயில், நம்மளோட ராமாயணம் இருக்கும், மகாபாரதம் இருக்கும். ஆனால் அவங்க தூக்கிட்டு புத்தர் வச்சுட்டு புத்தரோட இதுன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரியா ஹிஸ்டாரிக் இதுவாக இருக்கும். கோயில் எல்லாமே சிதிலம் அடைஞ்சு ஒரு மாதிரியா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், பட் நிறைய வந்து உடஞ்சி இருக்கும். ஸோ அங்கே ஒரு 2 டேஸ் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அங்கேருந்து பேங்காக் ஒரு 1 நைட் தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்போடியாவிலேருந்து இந்தியாவுக்கு வரணுன்னா கண்டிப்பாக எய்தர் மலேசியா போயிட்டு வரணும், இல்லைன்னா வந்து பேங்காக் போயிட்டு வரணும். ஸோ டைரெக்ட் ஃப்ளைட் கிடையாது. அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா பேங்காக்கில் போயிட்டு அங்கே சும்மா லே ஓவர் மாதிரி இருக்கிறது பதிலாக ஒரு பேங்காக்லேயே வந்து ஒரு 1 டே எக்ஸ்ட்ரா அப்படியே போட்டுட்டு 1 நைட் சும்மா சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 கண்ட்ரிக்கு அப் அண்ட் டவுன் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 39,000 மட்டும்தான். இப்போது நீங்கள் சென்னையிலேருந்து கம்போடியா மட்டும் போயிட்டு வந்தாலும் 35,000 வரும். இல்லை மலேசியா, சிங்கப்பூர் அப்படி போயிட்டு வந்தாலும் 35,000 தான் வரும். இந்த 4 கண்ட்ரி போயிட்டு வந்தாலும் 35,000 தான் வரும். அதுதான் வந்து பியூட்டி. ஸோ நீங்கள் ஸ்கை ஸ்கேனரில் போயிட்டு நீங்கள் போகிற மல்டிபிள் சிட்டிஸில் போய் சர்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரிஸோட ப்ரைஸ் லிஸ்ட்லாம் வரும். அதே மாதிரி ஒரு ட்ரிப்பு உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கை ஸ்கேனரில் போயிட்டு எனி கண்ட்ரின்னு போட்டுட்டு சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எங்கே சீப் கண்ட்ரி எந்த கண்ட்ரிக்கு ரொம்ப சீப்பாக இருக்குது ஃப்யூச்சர் டேட்ஸில் அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். ஸோ அந்த கண்ட்ரிஸும் நம்ம வந்து சீப்பாக இருக்குன்னா போயிட்டு வரலாம். இந்த டிக்கெட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 39,000. ஸோ நெக்ஸ்ட்டு விசா. இப்போ விசா பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர் மட்டும்தான் விசா எடுக்கிற மாதிரி இருக்கும். மலேசியா இந்தியன்ஸ்க்கு வந்து ஆன் அரைவல், கம்போடியாவும் ஆன் அரைவல், அப்புறம் பேங்காக்கும் விசா கிடையாது. சிங்கப்பூர் விசா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா 3,000. நான் வந்து பேசிக்கலி எந்த விசாஸுமே ஏஜென்ட் மூலியமாக போட மாட்டேன், நானே தான் அப்ளை பண்ணுவேன். அன்லெஸ் இப்போது சிங்கப்பூர்லாம் கம்பல்சரி ஏஜென்ட் மூலியமாக தான் போகணும். அதனால் வந்து ஐ எம் கோயிங் த்ரூ ஏஜென்ட். ஸோ 3,500 ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ 39 ஒரு 3,500 அப்படின்னா இட் வில் கம் அரௌண்ட் 42,500 சம்திங் இல்லைங்களா? இன்னும் இந்த 75,000 பட்ஜெட்டில் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. ஒரு 30,000 சம்திங் இருக்கும் இல்லையா? 32,000 சம்திங் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டே. இப்போ ஆக்சுவலி நாங்கள் குரூப்பாக போகிறோம். ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து போகிறோம் அப்படின்றதுனால 2 பேர் சேர்ந்து போனாலும் கூட ஓகே தான். 2 பேர் சேரும்போது அந்த ரூம்ன்றது மெயினாக ஷேரிங் ஆகும். இப்போ நான் புக் பண்ண ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து 3 ஸ்டார் to 5 ஸ்டார் ஹோட்டல் தான். இப்போ சிங்கப்பூரில் பொறுத்த வரைக்கும் ஐபிஎஸ் புக் பண்ணியிருக்கேன். கம்போடியாவில் வந்து அதுவும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தான். நெக்ஸ்ட்டு மலேசியாலேயும் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா பொறுத்த வரைக்கும் ஹோட்டல்ஸ் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். 4,000 ஒரு நாளைக்கு, 5,000 ஒரு நாளைக்கு, 2 பேர் போகும்போது 2,000. ஸோ பர் பர்சன் பேஸ் பார்க்கும்போது சிங்கப்பூரில் வந்து ஒரு நாளைக்கு 2,500 3,000 வரும். கம்போடியாவில் வந்து ஒரு 1,500 2,000 வரும். பர் பர்சன் பர் நைட் சொல்கிறேன் நான், சரிங்களா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டே இந்த 8 நாளைக்குமே ஆன் அன் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 தான் வரும். ஸோ இப்போ 42 + 20 62,000 ஆகிடுச்சு. ப்ளஸ் ஒரு அந்த 3,000 அவ்வளோதான் 62 63,000 ஆகிடுச்சு இல்லைங்களா?
மிச்சம் இருக்க உங்ககிட்ட வந்து ஒரு 15,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 15,000 வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ண முடியுமா? சுத்தி பார்க்க முடியுமான்றது தான் ஒரு கேள்வி. சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் பஸ் கனெக்டிவிட்டி. அமேசிங் பஸ் கனெக்டிவிட்டி. எப்படி ஒரு அந்த கார்டு, ட்ராவல் கார்டு ஒண்ணு வாங்கிட்டோம் அப்படின்னா, ஒரு $50 போட்டிங்கன்னா போதும். எண்ட் டூ எண்ட் சிட்டி வந்து நான் சுத்தி பார்க்கலாம். நான்லாம் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஏதாவது வர்ற பஸ் ஏறிருவேன். அந்த பஸ்ஸு கடைசியா எங்கே போய் நிக்குதோ, அங்கே போய் இறங்குவேன். அங்கே என்ன இருக்கு அப்படின்னு சுத்தி பார்ப்பேன். அங்கேருந்து புடிச்சு மெயின் ஏரியாவுக்கு பஸ்ஸில வருவேன். ஸோ பஸ்ஸில இப்போ நார்மலா சிட்டி பஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஊர் சுத்தி காமிப்பான். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா $50 விச் இஸ் அரவுண்ட் ரூ. 3,500. நீங்க ஜென்ரலாவே ஒரு ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியா சிங்கப்பூர் போணும்னாலே வந்து, அது மொத்த ஸ்ட்ரெச் இருக்கிறது 30 கிலோமீட்டர் தான். அதில மேல அது எல்லாமே டபுள் டெக்கர் பஸ் மாரி தான் இருக்கும். மேல போய் உட்கார்ந்தோம்னா ஃபர்ஸ்ட் சீட்ல சிட்டியும் பார்த்த மாரி இருக்கும். அண்ட் மொத்த ஒரு $50லயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களா அந்த கார்டு வச்சுக்கிட்டு டெஸ்டினேஷன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, மெட்ரோ இருக்கு, பஸ் இருக்கு. சூப்பர் என்ன சொல்றது கனெக்டிவிட்டி சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 நைட்டுக்கு வந்து ரூ. 3,000லேருந்து ரூ. 4,000 கூட ஆகாது உங்களுக்கு. இன்க்ளூடிங் ட்ராவல் அண்ட் சாப்பாடு. சிங்கப்பூர்ல சாப்பாடு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஸோ நம்ம புக் பண்ண ஹோட்டல்ஸ் எல்லாமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நல்லா நம்ம சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து இப்போ மோஸ்ட்லி நாங்கள் நிறைய வாக் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு வந்து 10 கிலோமீட்டராவது வாக் பண்ணுவோம். ஸோ போகும்போது அந்த ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கிட்டு லைட் டின்னராக தான் வந்து எப்போவுமே வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மலேசியா. மலேசியாவில் வந்து எப்போவுமே நம்ம இந்தியாவில் என்ன காசு இருக்கோ அதே மாதிரி தான். பெருசாக ஒன்றும் செலவுன்னு சொல்ல முடியாது. மலேசியா பொறுத்த வரைக்கும் ஃபுட் காஸ்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். கம்போடியா கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே இந்தியன் ஃபுட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எல்லாமே அங்கே யூஎஸ் டாலர்ஸ் தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் ஃபுட்டு காஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் ஒன்லி திங் என்னென்னா, நம்ம ஸ்டே பண்ணுற ஹோட்டல் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. மத்தியானம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிருவேன் ஆக்சுவலி. அப்புறம் ஈவினிங் ஒரு 6:00 சம்திங் லைக் தட் ஐ ஹேவ் ஆல் திஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம். இப்போ எஸ்பெஷலி நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா வேறு வழியே இல்லை. ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் பேங்காக்லும் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக வந்து செலவு கிடையாது. ஸோ மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னொரு $10,000 எக்ஸ்ட்ரா ஆகலாம். 75ன்றது மேபி ஒரு 85, 90 கிட்ட கூட ஆகலாம். அன்லெஸ் இப்போ இதில் வந்து அடிஷ்னல் ஐட்டினரிஸ் நீங்கள் வந்து நான் வந்து யுனிவர்சல் ஸ்டுடியோ போகணும், அப்புறம் வந்து ஜென்டிங் ஐலாண்டில் அந்த கேபிள் கார்ஸில் போகணும், இந்த மாதிரி அதோட அடிஷ்னல் சார்ஜஸ் எல்லாமே இருக்கும். அதை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணியே ஆகணும். செகண்ட் டைம், தேர்ட் டைம் போனீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அப்புறம் ஃப்ரீயாக இருக்கிற இடங்களே நிறைய இருக்குது பார்க்க வேண்டிய. இப்போ மலேசியான்னு எடுத்துக்கோங்க, பத்து கேவ்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஜென்டிங் ஐலாண்டை நீங்கள் சும்மா அப்படியே ஜாலியாக போய் பார்த்துட்டு வரலாம். அப்புறம் சுற்றி இருக்கிற நைட் மார்க்கெட்ஸு, எந்த ஊரில் போனாலும் உங்களுக்கு வந்து நைட் மார்க்கெட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த டோட்டல் பட்ஜெட் ஆஸ் ஐ செட் வந்து 39,000 to 40,000 டிக்கெட்டு, அப்புறம் ஒரு ரூ. 5,000 விசான்னு வச்சுக்கோங்க. ஸ்டே பர் பர்சன் வந்து ஃபார் ஆல் தீஸ் நைட்ஸ் வந்து 15,000. ஃபுட் ஒரு 20,000. ஸோ மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு வந்து 75,000லேருந்து 90,000க்குள்ளே இந்த 4 கண்ட்ரி தாராளமாக பார்த்துட்டு வரலாம். இன்னொன்று ஒரு கேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் போகும்போது லக்கேஜ் தான் வந்து நீங்கள் 30 கிலோ எடுத்துகிட்டு போகிறேன், 40 கிலோ எடுத்துகிட்டு போகிறேன்லாம் வந்து போனீங்கன்னா டிக்கெட் எக்கச்சக்கமாக ஆகிடும். ஸோ ஆல்வேஸ் வந்து நான் ட்ராவல் பண்ணும்போது 7 கிலோஸ் தான். அந்த ட்ராலி இருக்கும் இல்லைங்களா, அதில் தான் நான் வந்து இது பண்ணிப்பேன். அப்போ எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் போகிறேன் இல்லையா, ஒரு 2 நாளுக்கான ட்ரெஸ் தான் எடுத்திருக்கேன். 2 இல்லை 3 நாளுக்கான ட்ரெஸ் தான் எடுத்திருக்கேன். அப்போ அங்கே போயிட்டு மலேசியாவில் நான் ஸ்டே பண்ண போகிற இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீடு மாதிரி எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி வீடு எடுத்ததுனால அங்கே வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கேயே வந்து எல்லாம் துவைச்சி காய போட்டுருவேன். அது அப்படியே வந்து நான் நெக்ஸ்ட்டு கம்போடியா, பேங்காக் எல்லாமே வந்து மேனேஜ் மிஞ்சி மிஞ்சி போனால் என்னங்க, நமக்கு ஒரு ஷார்ட்ஸு, ஒரு ஷூ கம்பல்சரியாக இருக்கணும். ஏன்னா நிறையா நடப்போம். ஓகேங்க. அப்புறம் 4, 5 டிஷர்ட்டு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து தாய்வான் ஆகட்டும், ஹாங்காங் ஆகட்டும், சவுத் கொரியா ஆகட்டும், டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப கம்மியான செலவில் பார்த்துருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இன்ஸ்பயர்ட் ஆகிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் நமக்கு உலகம் என்ன, நம்ம எந்த லெவலில் இருக்கோம், எப்படி நம்ம டெவலப் ஆகணும், நிறைய விஷயங்கள் நம்ம புக்கில் படிக்காதது வந்து ட்ராவல் பண்ணும்போது நம்ம கற்றுக்கலாம். எப்படி சொல்கிறது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எது தப்புன்னு நினச்சிங்களோ அது இன்றைக்கி உங்களுக்கு ரைட்டாக தோணும். எது ரைட்டுன்னு நினச்சிங்களோ அது தப்பாக தோணும். இதெல்லாம் வந்து கேட்கும்போது என்னடா இவன்ற மாதிரி இருக்கும். பட் அது ட்ராவல் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு புரியும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் வந்து நான் இந்த யூடியூப் சேனலில் போடுறேன். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.